வணக்கம் நேயர்களே. இன்றைய பிரச்சனையும் பரிகாரம் நிகழ்ச்சியில் ஒரு விசேஷமான கேள்வி. இந்த கேள்வி சாதாரணமான வாழும் மக்களுக்கும் பெருசாக பங்களாவில் வாழ்கிற எல்லோருக்கும் இந்த கேள்வி இருந்து கொண்டே இருக்கு. படுக்கை அறை எப்படி இருக்க வேண்டும், எப்படி படுக்க வேண்டும்? நேர்களே, நீங்கள் வாடகை வீட்டில் வாழ்ந்தால், ஒரு ரூம் ஹால் கிச்சனாக இருந்தால், அல்லது ஒரு பெரிய பங்களாவாக இருந்தால், நீங்கள் வசிக்கிற வீட்டில் எப்பொழுதுமே ஃபஸ்ட்டு வாசலை கவனிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பெட்ரூமை கவனிக்க வேண்டும். கவனிக்கிற நேரத்தில் முக்கியமான இப்பொழுது உங்களுக்கு கிழக்கு வாசல், அதில் இருக்கிற பிரதான பெட்ரூம் என்றால் நீங்கள் அந்த வீட்டுக்கு பெரியவர்கள், நீங்கள் தான் அந்த வீட்டில் இருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மா இருக்காங்கன்னா பெட்ரூம்னா யார் யாருக்கு எப்படி பெட்ரூம் வரணும் அப்படின்னு ஒரு சட்டமும் இருக்கின்றது. வீட்டின் தலைவருக்கு பெட்ரூம், அதாவது வீட்டில் பெரியவங்க யார் இருக்காங்க அவங்களுடைய பெட்ரூம் தென்மேற்கு திசையில் இருக்க வேண்டும், அதாவது சவுத் வெஸ்டில் இருக்க வேண்டும். அந்த சவுத் வெஸ்டில் அவர் படுக்கும் அறையில் தலை தெற்கில் இருக்க வேண்டும். அதே தலைவர் அந்த வீட்டில் வடமேற்கில் படுத்தால் அவருக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். இது கிழக்கு வீட்டு வாசலுக்கு. கிழக்கு வீட்டு வாசல் இருந்து அந்த வீட்டுக்கு தென்கிழக்கு வாசல் இருந்து நீங்கள் தலைவராக இருந்து வடகிழக்கில் படுத்தால் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் நீங்கள் வடகிழக்கில் படுத்தால் அந்த வீட்டுக்கு நீங்கள் தலைவராக இருந்து வடக்கில் படுத்தால் அல்லது வடகிழக்கில் படுத்தால் தென்மேற்கில் படுக்கிறவர் உங்களுடன் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். இப்பொழுது நீங்கள் வடக்கு வீட்டு வாசலில் வாழ்ந்தால் உங்கள் வீட்டில் நீங்கள் வடமேற்கில் படுத்தால் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும், யாத்திரை அதிகமாக இருக்கும். அல்லது நீங்கள் தென்கிழக்கில் படுத்தால், வடக்கு வாசல் இருந்து தென்கிழக்கில் படுத்தால் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சண்டை இருக்கும். குழந்தைகள், அதாவது கல்யாணான குழந்தைகளை படுக்க வைத்தால் பல பேருக்கு விந்துவில் தோஷம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் தடங்கள் ஏற்படும். அதில் குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுல தடங்கள் ஏற்படும். மேற்கு திசை வாசல், மேற்கு திசை வாசலாக இருந்து தென்கிழக்கில் படுத்தால் சனி செவ்வாய் நாள் கண்டிப்பாக அந்த குழந்தை ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கும், அல்லது பிரச்சனை உள்ளதாக இருக்கும், அல்லது அஸ்தமாக இருக்கும். அந்த வீட்டில் எஜமான் எங்கே படுக்க வேண்டும், அந்த வீட்டிலும் வாசலே வடக்கில் இல்லாமல் மேற்கில் இருக்கும் பொழுது நீங்கள் தென்மேற்கு திசையில் படுக்க வேண்டும். தெற்கு வாசல், தெற்கு வாசலாக இருந்து அந்த வீட்டில் நீங்கள் வடகிழக்கில் படுத்தால் உங்களுக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, திடீரென்று கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கோபத்தினால் உங்கள் காரியங்கள் எல்லாம் தடைப்படும். அதே தெற்கு வாசலாக இருந்து நீங்கள் எஜமானாக இருந்து அந்த வீட்டுக்கு தலைவராக இருந்து நீங்கள் வடமேற்கில் படுத்தால் நீங்கள் வெளிநாட்டுக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வருவீங்க. ஆனால் போயிட்டு வரனால உங்களுக்கு நன்மை நடக்காது, அலைச்சல் அதிகமாக இருக்கும், பிரச்சனை அதிகமாக இருக்கும். பரிகாரம் என்று சொல்லும் பொழுது தெய்வ பரிகாரம் இல்லைங்க, இது வாஸ்து. இந்த வாஸ்துவில் முக்கியமான விஷயம் என்ன என்றால், நீங்கள் படுக்கும் பொழுது ஒரு வீட்டுக்கு
எஜமானாக இருந்தீர்களால் தெற்கு மேற்கு, தென் மேற்கு, சவுத் வெஸ்ட் கார்னரில் படுக்க வேண்டும். அதுபோல் படுக்கும் நேரத்தில் நீங்கள் படுக்கிற தலைக்கு மேல் லாஃப்ட், பரணை அப்படின்வாங்க, அது வறுக்கக்கூடாது, அந்த இடத்தில் இருக்கக்கூடாது, பரணைக்கு கீழே படுக்கக்கூடாது. சில பேர் ஒரு ரூமில் 3 பக்கம் 4 பக்கம் பரணை போடுவாங்க. அதில் படுக்கிறவருக்கு சூசைட் டெண்டன்சி அதிகமாகிவிடும், கடன் அதிகமாகிவிடும். ஒரு படுக்கும் அறையில் தென்மேற்கு அறையில் படுக்கும் பொழுதும் அதில் தெற்கில் கண்ணாடி இருந்தால் அந்த வீட்டில் எஜமானுக்கும் அவருடைய மனைவிக்கும், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் சண்டை நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். வடக்கில் கண்ணாடி தெற்கு பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். உனக்கு வேறு யாராவது இருக்காரா, இந்தம்மா சொல்லுங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது மனைவி இருக்கா, யார்கிட்ட பேசுகிறீங்க, அந்த மாதிரி ஒரு சண்டை வளர்ந்து கொண்டே போகும். அந்த தென்மேற்கில் படுக்கும் பொழுது அந்த அறைக்கு வாசல், அதாவது நீங்கள் படுக்கிற ரூம் சவுத் வெஸ்டராக இருந்தாலும் அதுக்கு வாசல் கிழக்கில் இருந்தால் ரொம்ப விசேஷம், நல்லதாக இருக்கும். கிழக்கிலும் வடகிழக்கில் இருந்தால் ரொம்ப விசேஷம். வடக்காக இருந்தால், வடக்கு மத்திய பகுதியில் வாசல் இருந்தால் ரொம்ப விசேஷம். நீங்கள் மேற்கு வாசல் வீடாக இருந்தாலும் உங்கள் பெட்ரூமுக்கு பிரதான வாசல், பெட்ரூமுக்கு இருக்கின்ற கதவு டோர் எப்பொழுதுமே கிழக்கு பக்கம் அமைகிறது பாருங்கள். தெற்கு வாசல் வீடாக இருந்தாலும் உங்கள் பெட்ரூமில் நீங்கள் கிழக்கு வாசல் இருந்ததுன்னா நல்லது, அதே போல் மாற்றி அமைக்க வேண்டும். இப்பொழுது உங்களுடைய அடுத்த வாரிசு குழந்தை யாராவது இருக்குது, பெரியவங்க மருமகள் வந்துவிட்டார், அவர்களுக்கு எந்த இடத்தில் படுக்க கூடணும், அவர்களுக்கு எந்த இடத்தில் ரூமை அமைக்க வேண்டும் என்று சொல்லலாம். அமைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் தென்மேற்கில் படுக்க வேண்டும். உங்களுக்கு அடுத்தவர் உங்கள் தம்பியாக இருந்தாலும் உங்கள் மகனாக இருந்தாலும் வடமேற்கில் படுக்க வேண்டும். அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்க இருக்கையா படுக்கிறாங்க, அவங்க படிக்கணும், ஸ்கூல் போகிறாங்க, எந்த இடத்தில் படுத்தால் நல்லது இருக்கும். வடகிழக்கில் அவர்களுக்கு ரூமை அமைத்து அதில் படிக்கிற குழந்தைகள் கிழக்கில் தலை வைத்து படுத்தால் அவருடைய வாழ்க்கை ரொம்ப விசேஷமாக இருக்கும், நன்மையாக இருக்கும். ஆனால் யதோ ராஜா ததோ பிரஜா என்ற ஒரு சட்டம் இருக்குது. ராஜா எப்படி இருக்காரோ அவருடைய பிரஜைகள் அப்படி இருக்கும். அதனால் பிரதான பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னாங்க, அந்த மாஸ்டர் பெட்ரூம் எப்பொழுதுமே தென்மேற்கில் இருந்தால் ரொம்ப விசேஷமாகவும் நன்மையாக இருக்கும். ஆனால் அந்த ரூமில் ஒரு விசேஷம் சகலதும் பார்த்து நீங்கள் கிழக்கு வாசலாக வைத்து தெற்கில் தலை வைத்து படுக்கும் பொழுது நல்லா இருக்குங்க ரூமில். ஆனால் டெக்கரேஷன் பண்ணுறவங்க, இன்டீரியரை கூப்பிட்றவங்க, இன்டீரியர் பண்ணுற நேரத்தில் டார்க் ப்ளூ கலர் படுக்கும் அறையில் இருக்கக்கூடாது, ப்ரௌன் கலர் இருக்கக்கூடாது. பெட்ரூமில் படுக்கும் பொழுது கருப்பு கலர் இருக்கக்கூடாது. படுக்கும் அறையில் சுக்கிரனுடைய கலர், அதாவது லைட் பிங்க் ரோஸ் அல்லது ஐவரி என்ற கலர், அதாவது மஞ்சள் கலரில் லைட் மஞ்சள் கலர் இருக்க வேண்டும். இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த அறையில் படுத்தால் தூக்கம் நல்லா வரும், சண்டை இருக்காது, நிம்மதியாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, இன்றைய இரண்டாவது கேள்வி தெய்வ கேள்வியாக இருக்கின்றது. துர்க்கையை வழிபடுவதால் என்ன பயன்? துர்கா துர்கதி தூர்கர் மங்கள சபகர் காரிய, அதாவது துர்கையை கும்புறவங்களுடைய சகல துர்கதி விலகி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக சுகமாக வாழ்வார்கள். இப்பொழுது ஜோதிட ரீதியாக
துர்கையை கும்பிடுறதுக்கு என்னென்ன காரணங்கள், யார் யார் கும்பிடலாம், எப்படி கும்பிடலாம் என்று பார்க்கலாம். துர்கா என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதனில் இருக்கின்ற கெட்ட குணத்தை நீக்கிற தாய். துர்கதி என்று பொழுது மனிதன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஏமாற்றல், நோய் நொடிகள், அவருடைய வாழ்க்கை கதி என்றால் ஸ்பீடு, அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு வருகின்ற சகல தடைகள் நீக்குவதற்கு என்ன செஞ்சால் நல்லது நடக்கும், உங்களுடைய தடைக்கு என்ன காரணம் என்று சொல்லலாம். ஒரு மனிதன் ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருந்தால், அல்லது அஸ்தமாக இருந்தால், அல்லது வலஹீனமாக சுக்கிரன் செவ்வாயுடன் இருந்தால், சுக்கிரன் ராகு சேர்ந்தால், சுக்கிரன் சூரியன் ராகு சேர்ந்தால், சுக்கிரன் லக்னத்தில் ராகு சூரியனுடன் இருந்தால், சுக்கிரன் சனி ராகு லக்னத்தில் 4, 7, 8 இருந்தால், இவர்கள் எல்லோருக்கும் வாழ்க்கையில் திருமணத்தில் பிரச்சனை இருக்கும், மனைவியுடன் பிரச்சனை இருக்கும், வீட்டில் பல நேரங்களில் சந்தோஷம் இருக்காது, இல்வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும், சந்தோஷம் இருக்காது. சில பேர் ஜாதகத்தில் ராகு சரி இல்லை என்றால், ராகு 9 இருந்தால் அவருடைய தலையெழுத்து ரொம்ப சீக்கிரம் உதயம் ஆகாது, பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிப்பார்கள், அலைச்சல் அதிகமாக இருக்கும், எப்பொழுதாவது எனக்கு தலையெழுத்து மாறுமா என்று நினைப்பார்கள். சுக்கிரனுடன் ராகு அல்லது ராகு லக்னத்தில் இருந்தால் சர்ப்பதோஷம் என்று சொல்வார்கள். ராகு சூரியனுடன் இருந்தால் கிரகண தோஷம் என்று சொல்வார்கள். இந்த சகல தோஷத்துக்கு சாதாரணமாக ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த மனிதன் துர்கை கும்பிட வேண்டும். எப்படி கும்பிட வேண்டும்? அப்போ நான் என்ன செய்தால் எனக்கு நன்மை நடக்கும், என் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகள் குறையுமா? அதாவது துர்கை அரக்கர்களை அடித்தார்கள், அசுரர்கள் அலைஞ்சார்கள். இந்த அசுர்களை சாவடித்த துர்கை நம்மளை காப்பாற்றுமா? கண்டிப்பாக காப்பாற்றும். நீங்கள் நம்பிக்கையுடன் துர்கையை கும்பிட வேண்டும். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் பூஜை செய்கிறவர் எல்லோருக்கும் நான் சொல்கிறேன், எலுமிச்சம்பழம் கட் பண்ணாதீர்கள், எலுமிச்சம்பழத்தில் விளக்கை வைக்காதீர்கள், எலுமிச்சம்பழம் அந்த இடத்தில் வைத்து வீட்டுக்கு எடுத்து வராதீங்க. வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை வாசலுக்குள்ளே கொண்டு போவாதீர்கள், வெளியே வைங்க. இது சில பேருக்கு நான் சொல்கிறது புரியாது என்று சொல்லுவேன், ஒத்துக்க மாட்டாங்க, அதுவும் நான் சொல்கிறேன். ஏனென்றால் இது ஒரு பெரிய சூட்சுமம், சாதாரணமாக சொல்லக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருக்கின்றது. நீங்கள் ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணும் பொழுது அதுக்கு பேர் பலி. உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை வெளியே எடுத்துட்டு போகணும், தவிர அந்த பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டுட்டு வரக்கூடாது. அதனால் அங்கே நீங்கள் விளக்கை ஏற்றலாம். ஆனால் துர்கையை கும்பிட்ற விசேஷமான நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைகளில் காலை, மதியம், சாயந்தரம் உங்களுக்கு எப்பொழுது நேரம் இருக்கின்றதோ அப்பொழுது அந்த உங்கள் ஏரியாவில் இருக்கிற குறிப்பிட்ட ஆலயத்துக்கு சென்று துர்காவை சிவப்பு மலர், உங்களுக்கு என்ன சிவப்பு மலர் கிடைக்கிறதோ அந்த சிவப்பு மலரை வாங்கி விட்டு குங்குமம் எடுத்து போயிட்டு அங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட கொடுத்து, பூஜாரி கிட்ட கொடுத்து, ஐயா அர்ச்சனை பண்ணுங்க என்று சொல்லுங்கள். அங்கே இருக்கின்ற அந்த குங்குமம் கொடுப்பார்கள், அதை நெத்தியில் வையுங்கள், வீட்டுக்கு கொண்டுட்டு வாருங்கள், எல்லோருக்கும் வைங்க. விசேஷமான துர்கை பூஜை யார் செய்ய வேண்டும், எதுக்காக செய்ய வேண்டும்? விசேஷமான துர்கை பூஜை, ஒரு மனிதனுக்கு பயம் இருக்கின்றது, வெளியே செல்வதற்கு பயப்படுகிறார், வீட்டில் பிரச்சனை இருக்குது, நான் வெளியே போனால் செத்து போடுவேன் அப்படின்னு பயம் இருக்கின்றது.
இவர்கள் துர்கா சாலிசா படிக்க வேண்டும், துர்கா சப்த சதி படிக்க வேண்டும். அதுவும் வெள்ளிக்கிழமை ஆலயம் சென்று படித்தால் ரொம்ப விசேஷம். அல்லது உங்கள் வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றி விட்டு அந்த இடத்தில் படிங்க. உங்களுக்கு இருக்கிற சகல பிரச்சனைகள் குறையும். துர்கா துர்கதி தூருக்கர் அப்படின்னு சொல்கிறது. உங்களுடைய துர்கதி சகலதம் நீங்கிவிடும். நீங்கள் வீட்டில் துர்கா உடைய ஹோமம் செய்யலாம். துர்கா ஹோமம் செய்யும் பொழுது ஒரு பூஜாரியை கும்பிட்டு அவரை கும்பிட்டு பூஜையை ஆரம்பிக்கணும். அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று அப்போது அவருக்கு சொல்லணும், நீங்கள் பூஜையை ஆரம்பிங்க என்று சொல்லி அவர் அந்த பூஜை ஹோமம் செய்து முடித்தார், உங்களுக்கு இருக்கின்ற சகல பிரச்சனை முடியும் என்று சொல்லு. இல்லைங்க, எங்களுக்கு ஹோமம் செய்கிற அளவுக்கு வசதி இல்லை, என்ன செய்வது? உங்களுக்கு ஹோமம் செய்கிற அளவுக்கு வசதி இல்லை என்றால் வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் சாப்பிடுங்க. ஒருவேளை உபவாசமாக இருந்தால் அடி வைத்து எரியும் பட்சத்தில் அதுக்கு பெயர் ஹோமம். ஹோமம்னா வளர்க்கிறது, அந்த நெருப்பு எரிகிறது. அந்த நேரத்தில் துர்கா நாமத்தை ஜபிங்க. ஒன்றுமே தெரியலைங்க எனக்கு, ஓம் துர்காய நமஹ இந்த மந்திரத்தை சாதாரணமாக ஜபிங்க. அந்த ஹோமம் செய்யும் பொழுது, அதாவது உபவாசமாக இருக்கும் பொழுது இந்த மந்திரத்தை ஜபித்தீர்களால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற சகல கஷ்டங்கள் நீங்கி நீங்கள் சுகமாக வாழ்வீர்கள். வணக்கம் நேயர்களே. இன்றைய 3வது கேள்வி, எதையும் அரைகுறையாக ஏன் செய்கிறார்கள்? அதற்கு தீர்வு என்ன? உங்களுக்கு கன்யா லக்னமாக இருந்தால் அல்லது மிதுன லக்னமாக இருந்தால் அதில் குரு இருக்கின்றதா என்று பாருங்கள். குரு கன்யா லக்னத்தில் இருந்தால் அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பல வேலையை முடிக்காமல் இருப்பார். எப்பொழுதுமே அடுத்தவர் மேல் குறை சொல்லிக் கொண்டே இருப்பார். இவர் தன்னுடைய பொய்யோ தன்னுடைய வேலை திறமை இல்லாமல் இருந்து அந்த வேலையை முடிக்காமல் அந்த குறையே அடுத்தவர் மேல் சொல்றவராக இருப்பார்கள். அதுக்கப்புறம் லக்னாதிபதிக்கு வலம் இல்லாமல் இருந்தால் அல்லது லக்னாதிபதி அஸ்தமாக இருந்தால் இவர்கள் தன்னுடைய முயற்சியை முழுவிதமாக செய்ய மாட்டார்கள். செய்யும் முடிய நேரத்தில், அதாவது அந்த வேலையை முடிக்கும் நேரத்தில் தைரியமாக பேச முடியாத அளவுக்கு இருப்பார்கள். நான் சொன்னான் இவர் என்ன நினைப்பார் என்று பயந்து கொண்டே வாழ்வார்கள். ஒரு மனிதன் ஜாதகத்தில் சந்திரன் அஸ்தமாக இருந்தால், நீச்சமாக இருந்தால் அல்லது 11வது இடத்தில் அமாவாசை நெருங்கும் சந்திரனாக இருந்ததுனா இவர்களும் பயந்த சுபாவத்துடன் இருக்கிறவராக இருப்பார்கள். எந்த காரியத்தை தைரியமாக செய்யும் பொழுது அவருக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் இவர்கள் ஒரு வேலையை இறங்கின பிற்பாடு இது முடிக்கலாமா முடிக்க முடியுமா என்ற கூட ஒரு பயம் எப்பொழுதுமே தள்ளாடி கொண்டே இருக்கும். சில நேரங்களில் ஒரு புக்கை வாங்கி படிக்கும் பொழுது 4 லைன் படித்த உடனே அந்த பேஜை மாற்றி விடுவார். இந்த புக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்வார்கள். ஏனென்றால் அவருடைய ஜாதகத்தில் சந்திரனுக்கு வலம் இல்லை. அதே மாதிரி அந்த ஜாதகத்திலும் புதனுடைய பவர் கம்மியாக இருந்தால், அஸ்தமாக இருந்தால், நீச்சமாக இருந்தால், சூரியன் சனி ராகுடன் சேர்ந்தால், சூரியனோட புதன் சேர்ந்தும் பொழுது புத ஆதித்ய யோகம் என்று எல்லோரும் சொல்வார்கள். ஆனால் அந்த சூரியனுடன் புதன் அஸ்தமாக இருந்தால், பாப கிரகத்தினால் பார்க்கப்பட்டால் அந்த புதன் வேலை செய்யாது.
ஒரு பெரிய ஞானிக்கும் ஒரு திருடருடைய ஜாதகத்துக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசங்கய்யா. அந்த 2 ஜாதகத்திலையும் புதன் நல்லா இருக்கும். அதாவது பூட்டு செய்கிறவரும் பூட்டை ஒடிக்கிற ஒரு ஜாதகத்தில் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். அதுதான் புதனுடைய அம்ச வித்தியாசம் என்று சொல்லுவேன். அம்சம் நல்லாக இருந்ததுன்னா அவர் பூட்டு செய்கிறவராக இருப்பார், அம்சம் சரியில்லை என்றால் பூட்டு ஒடிக்கிறவராக இருப்பார். அதனால் இந்த சிந்தனை சரியாக இல்லை இருக்கும் பொழுது அவர் அந்த தொழிலை முழுதாக முடிக்க மாட்டார்கள். இன்னொரு தொழிலை செய்யலாம் என்று போவார்கள். சில நேரங்களில் லக்னாதிபதி விரயஸ்தானத்தில் இருந்து 7ல் செவ்வாய் உச்சமாக இருந்தால் கடக லக்னம், அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் சுய வீட்டில் அல்லது 4ல் இருந்தால் இவர்கள் அடுத்தவரை குறை சொல்றவராக இருந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு வேலையை அவங்க அப்பா அம்மா ஆரம்பித்து கொடுத்தாலும் அந்த வேலையை முழுவதுமாக முடிக்க மாட்டார்கள். இவர்கள் எப்பொழுதுமே உட்கார்ந்து கொண்டே அந்த வேலையை முடித்துலாம் என்று நினைப்பார்கள். அதுவும் என்னுடைய வேலையை அடுத்தவர் செய்வாரா என்று நினைப்பார்கள். ஆனால் சுயமாக அந்த வேலையை முடிக்க மாட்டார்கள். 10ல் குரு 9ல் குரு இருந்தால் ரொம்ப விசேஷம். பல நேரங்களில் குருவுடைய அம்சம் நல்லா இருந்ததுன்னா அந்த இடத்தில் குரு நீச்சம் அடைஞ்சால், குருவின் அம்சம் சரியில்லை என்றால், நவாம்சம் சரியில்லை என்றால் இவர்கள் எல்லோரும் தன்னுடைய வேலையை முழுதுமாக முடிக்க மாட்டார்கள். பரிகாரத்தில் முதல் பரிகாரமாக தினம் காலை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னே ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு பகவான் சூரியனை கும்பிட வேண்டும், பகவான் சூரியனுக்கு நீர் விட வேண்டும். ஃபர்ஸ்ட் வேலை இதுதான். 2வது, கருப்பு கலர் ஆடை அணியக்கூடாது, டார்க் ப்ளூ கலர் ஆடை அணியக்கூடாது. செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் சென்று 4 தடவை சுற்றி விட்டு வர வேண்டும். உங்களுடைய முன்னோர் நாள் வரும் பொழுது பித்திர தர்ப்பணம் செய்ய வேண்டும், அல்லது அமாவாசை என்று பித்திர தர்ப்பணம் செய்ய வேண்டும். காக்காவுக்கும் நாய்க்கும் சாப்பாடு போட வேண்டும். அதுவும் கெட்டுப்போன சாப்பாடு போடாதீங்க. உங்கள் வீட்டில் செய்கிற ஃபஸ்ட்டு சாப்பாடுலேருந்து கொஞ்சம் அம்சம் எடுத்து அது சாப்பாடு கொடுங்க. உங்களுடைய வீட்டில் யார் பெரியவங்க இருக்காங்களோ நான் சொல்கிறத கவனித்து இதை செய்யுங்க. சாதாரண பரிகாரம், வாழ்க்கையில் நல்ல நிம்மதியாக இருப்பீங்க. பெரியவங்க நீங்கள் வசிக்கிற வீட்டில் தாத்தா, அம்மாவுக்கு அம்மா, அப்பாவுக்கு அம்மா, பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க காலில் போய் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கின்ற சகல தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். இல்லைங்க, உங்களுக்கு ஸ்கூலில் டீச்சிங் ஏபிசிடி சொல்லி கொடுத்த வாத்தியார் உயிரோடு இருக்காரான்னு பாருங்கள். இருக்கிறாருன்னா அவருடைய காலில் போய் விழுங்க. அப்பொழுது குருவின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்தால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற பல லட்ச தோஷங்கள் குறையும் என்று சொல்லுவேன். அவரும் இல்லை இவரும் இல்லையா, எனக்கு வாத்தியார் இல்லை, நான் வெளியூரில் படித்தேன், நான் இந்த ஊரில் வந்துட்டேன், வெளிநாட்டில் இருக்கேன், வெளி ஊரில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவர்கள், நீங்கள் எந்த கோவிலுக்கு உங்களுக்கு எந்த கோயில் போகணும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கோ அந்த கோயில் போயிட்டு அந்த கோயிலில் இருக்கின்ற பூஜாரி காலில் விழுந்துட்டு, ஐயா எனக்கு இருக்கின்ற சகல தோஷம் நீங்க வேண்டும் என்று அவர்கிட்ட பிரார்த்தனை செய்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு வாங்க. அப்பொழுது உங்கள் ஜாதகத்தில் குருவின் வளம் அதிகமாகும், உங்களுக்கு வாழ்க்கையில் சுகம் வரும், உங்களுக்கு தொழில் ஸ்திரமாக இருக்கும், உங்களுக்கு வேலையும் ஸ்திரமாக இருக்கும். உங்கள் வீட்டு அருகில் கோசாலை இருக்கான்னு பாருங்கள். இருந்ததுன்னா வியாழக்கிழமை குருவாரம் அன்று நாள் நீங்கள் வாழைப்பழம் அல்லது வெல்லம் பசுவுக்கு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிம்மதி ஏற்படும். நன்றி, வணக்கம்.